இப்ப என்ன சார் சொல்றீங்க? உங்க கடையில வேலை செய்யற ஒருத்தனே தான் இந்த கேவலமான வேலையை செஞ்சிருக்கான். இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு எனக்கு தெரியல. அம்மா இது சத்தியமா எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா அந்த ராஸ்கல் சும்மா விட்டுருக்க மாட்டேன். டேய் சரவணா, முதலாளி கூப்பிட்டீங்களா? அந்த ராஸ்கல் முருகனை இழுத்துட்டு வாடா இங்க. சரிங்க முதலாளி. சீக்கிரம். முருகா, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு, வா. முதலாளியா? ஆமாடா, வா. இப்ப எதுக்கு முதலாளி கூப்பிடணும்? முதலாளி ராஸ்கல். ராஸ்கல் என்ன காரியம்டா பண்ணிருக்க? இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின இந்த கடையோட கௌரவ மரியாதை எல்லாம் குளித்தோடி போயிச்சிட்டியாடா. முதலாளி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமாடா உனக்கு புரியல? டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லேடிஸ் ட்ரையல் ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணுவ? என்ன முதலாளி சொல்றீங்க? நான் ட்ரையல் ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணனா? முதலாளி உங்ககிட்ட யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க, அதை நம்பாதீங்க. ராஸ்கல் திரும்ப திரும்ப போய் பேசிட்டு இருக்க. அதை கொடுங்க அப்படி. டேய் என்னடா இது? இல்ல முதலாளி, இது நானே இல்ல. ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. ஹேய், போன்ல இருக்கிறதெல்லாம் உண்மைதான்டா. என் செல்போன்ல நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இல்ல முதலாளி, இவங்க போய் சொல்றாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல ஏதோ பித்தலாட்டம் நடந்திருக்கு. சார், இன்னும் என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவன் போனை வாங்கி பாருங்க சார். வீடியோஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். போன குடுறா. டேய் இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கியா நீ? உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. போலீஸ்ட்ட சொல்லி உன்னை லாட கட்ட சொல்றேன்டா. சார் இருங்க, நானே போலீஸ்க்கு போன் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. வணக்கம் சார். இங்க எனக்கு ஃபோன் பண்ணது யாரு? நான் தான் சார் போன் பண்ணேன். இங்க ஏதோ மோசமான விஷயம் நடக்கிறதா சொன்னீங்களா? அது என்ன விஷயமா? டேய், நீ செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமாடா? வீடியோ எடுக்கிறியா நீ? இதுக்கு சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா? ஸ்டேஷன்ல வச்சு உன்னை உரிக்கிறேன். வா மா, நீ ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. இவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அந்த மொபைல் கொடுங்க. என்னங்க சார்? டேய் வாடா. இவனை சும்மா விடாதீங்க சார். வா. சாரிமா, எங்க கடையில இப்படி நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேமா. என்னங்கம்மா? சார், கடைக்கு ஸ்டாஃப்ஸை செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரிம்மா. எவ்வளவு ஆச்சு? 5000. சொல்லு பிரமேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முருகன் ஃபோன் பண்ணா. இப்ப நீ பண்ற? சார், இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு சார். அது சொல்லதான் சார் கால் பண்ணேன். ஏன், என்னாச்சு? என்ன முருகன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா? ஆமா சார், மாட்டிக்கினா சார். இடியட், எச்சரிக்கையா இருக்க வேணாமா? சார், நாங்க எச்சரிக்கையா தான் சார் இருந்தோம். கடைக்கு வந்த ஒரு பொண்ணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சார். இது ரொம்ப சீரியஸான விஷயம்டா. இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. இது உங்களோட போகாது.
எங்களை வரைக்கும் பாதிக்கும். சார் நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும். சரி, நாங்க பாத்துக்கிறோம். போனை வை. சரிங்க சார். ஏன் என்னாச்சு? முருகன் மாட்டிக்கிட்டானா? ஆமா, போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா. அப்போ சந்திரா பேசினத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க இதையெல்லாம் செய்யறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சும்மாவே இருக்க முடியும்? ஏதாவது தொழில் செஞ்சாதானே வாழ்க்கையில முன்னேற முடியும். அதான் சகல உதவியோட தொழில் ஆரம்பிக்க போறேன். முதல்ல நாங்க 2 பேரும் தான் இருந்தோம். இப்ப எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அத்தை. அதை வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்க வேண்டாமா? அதுக்குள்ள நிறைய பணம் தேவைப்படும்ல. அதுக்கு ஓடி ஆடி உழைச்சுதானே ஆகணும் அத்தை. மாமா, குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க. ஆனா ஹோட்டலை நீங்க தான் உங்க கையால திறந்து வைக்கணும் அத்தை. இது ஏன் ஆசை மட்டும் இல்ல, ரோகிணி ஆசையும் அதான் அத்தை. நான் எதுக்கு மாப்ள? நீங்களும் ரோஹிணியுமே ஹோட்டல திறங்க, அதுதான் சரியா இருக்கும். அத்தை, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீங்க தான். உங்க கையால தொழில் தொடங்கி வச்சா அது நல்லா வரும் அத்தை. நாங்களும் வளரும் அத்தை. நீங்க இதுக்கு மறுக்காம ஒத்துக்கணும். ஆமாமா, நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஈஸ்வரி, அதான் 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தெரப்பி விடாக்க போலாம். அவங்களும் நல்லா வரட்டுமே. சரி மாப்ள, நானே ஓபன் பண்ணி வைக்கிறேன். நீங்க பிசினஸ்ல ஜெயிச்சு பெரிய ஆளா வரணும். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இது போதும் அத்தை. நீங்க ஹோட்டலை மட்டும் திறந்து வைங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா கேக்குறேன். ம்.